திருவண்ணாமலை சென்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடைபெற்று வரக்கூடிய வேளாண் கண்காட்சி அரங்கம் மற்றும் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளையே தற்போது பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் சாலையில 2 நாள் வேளாண் கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த வேளாண் கண்காட்சி அரங்குகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்ல பார்வையிட்டு வருகிறார். இந்த வேளாண் கண்காட்சியில பண்டைய காலம் முதல் தற்போது வரை இருக்கக்கூடிய தானிய சேமிப்பு முறைகள், அதே மாதிரி புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் போன்ற பல பொருட்கள் இந்த அரங்குகளை காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இதுல 250 அரங்குகள் இருக்கு. இந்த 250 வேளாண் கண்காட்சி அரங்குகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்ல பார்வையிட்டு வருகிறார். பசுமை குடில், ஊட்டச்சத்து வேளாண்மை, வணிக ரீதியில உதிரி மலர்கள் சாகுபடி, காளான் சாகுபடி, தொழில்நுட்ப வளர்ச்சியில வேளாண் பங்கு எப்படி இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை காட்சிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த 2 நாள் வேளாண் கண்காட்சி அப்படிங்கிறது திருவண்ணாமலையில நடைபெற்று வருகிறது. அரசு முறை பயணமாக திருவண்ணாமலை மாவட்டம் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது இந்த வேளாண் கண்காட்சியை நேரில் பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம், பொதுமக்களிடம் இந்த கண்காட்சிக்கு எப்படி வரவேற்பு இருக்கு அப்படின்னு கேட்டு வருகிறார். உடன் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் உடன் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.